அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் குவிந்துள்ளனர். ஜெயலலிதா அங்கு வர வாய்ப்புள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து தொண்டர்கள் அவரது வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இது குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் கோகுல் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கோகுல், சொல்லுங்க கோகுல், அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தலைமை அலுவலகத்திற்கு வர வாய்ப்பு இருக்கா? அங்க இருக்கிற தொண்டர்கள் எப்படி இருக்காங்க? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியவுடன் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தின் முன்பு குவிந்து ஆட்டம் பாடத்தோடு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி இந்த அதிமுக தலைமை கழகம் காலை முதலே ஒரு விழாக்குளம் போன்றுள்ளது. ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் காலை முதலே குவிய தொடங்கிட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை வாழ்த்தி கோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் இன்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தலைமை அலுவலகத்துக்கு தொண்டர்களை சந்திப்பார் என்ற தகவல் வெளியானதை அடுத்து ஏராளமான அதிமுக தொண்டர்கள் காலையிலே காத்து கிடக்கிறாங்க. இன்று மாலை வரை இன்னமும் இருக்காங்க. இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகவில்லை. அதாவது அதிமுக தலைமை கழகத்துக்கு ஜெயலலிதா வருகிறாரா இல்லையா என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகாத காரணத்தால் தொண்டர்கள் இன்னும் ஜெயலலிதாவை பார்க்க வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக தொண்டர்களிடம் இது குறித்து கேட்கலாம். சார், இப்போ இந்த தீர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்புடைய மகிழ்ச்சியை நீங்கள் எப்படிலாம் கொண்டாடுறீங்க? இது தர்மத்துக்கு கிடைச்ச வெற்றி. அம்மா மீண்டும் முதலமைச்சராக கடவுளே பார்த்த வெற்றி. அதனால் இந்த வெற்றி எங்கள் தீர்ப்பு வந்திருக்குதுன்னு நாங்கள் உணர்றோம். அதாவது தொடர்ச்சியாக அதிமுக தலைமை கழகத்தில் அதிமுக தொண்டர்கள் மேலும் மேலும் குவிய தொடங்கிட்டு இருக்காங்க. பட்டாசுகள் சத்தங்களும் இனிப்புகளும் வழங்கி ஒரு பட்டாசு சத்தங்களோடு இந்த அதிமுக தலைமை கழகம் காலை முதலே ஒரு விழாக்குளம் போட்டுள்ளது. மைதிலி, கோகுல், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் எப்போது நடைபெறுது? அது குறித்த விவரங்கள். அதாவது இந்த தீர்ப்பு வெளியாகிய உடனே அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக எப்பொழுது பதவியேற்க போகிறார் என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் அந்த ஒரு கேள்வி இருக்கு. எப்பொழுது பதவியேற்க போறாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்நிலையில் இன்று மாலை சட்டமன்ற கூட்டத்தொடர் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெறும் என்று ஒரு தகவல் வெளியாகியது. ஆனால் அதிமுக தலைமை கழகத்திலிருந்து அதை மறுத்திருக்காங்க. இன்றைய தினம் அந்த கூட்டம் இல்லை என்றும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவர் சென்னையில் முகாமிட்டிருக்காங்க. அதாவது சென்னையில் அனைவரும் சென்னைக்கு திரும்ப வேண்டும் என்று தலைமை கழகத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்னையில் முகாமிட்டிருக்காங்க. நாளை அல்லது நாளை மறுதினம் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெறும் என்றும் அந்த கூட்டத்தில் அதிமுகவுடைய சட்டமன்ற தலைவராக முதலமைச்சராக ஜெயலலிதாவை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் அதிமுக தலைமை கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொண்டர்கள் திருப்பொழுது ஒரு உற்சாகமான ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். தற்பொழுது நடிகரும் இயக்குனருமான மனோபாலா இருக்கிற அவரிடமே குறித்து கேட்கலாம். சார், இப்போ இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு தொண்டர்களும் இந்த தீர்ப்பை மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அந்த தொண்டரோட தொண்டராக நானும் கொண்டாடுறேன். ஏன்னா இந்த மகிழ்ச்சி தமிழ்நாட்டு மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு தான் ஒரு சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எங்கள் அம்மா வெளியே வந்தது அவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கி தமிழ்நாடே மொத்த பேரும் கொண்டாடுறதுக்கு காரணம் எல்லா உள்ளுணர்வோட வெளிப்பாடு தான். அது எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா எத்தனை துக்கத்தோடு இருந்திருக்கோம். இன்றைக்கி விடுதலைங்கிற ஒரே ஒரு வார்த்தை டோட்டல் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாளைய வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த 234 தொகுதியும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி தான் நடக்கும். இதுதான் உண்மை. அதாவது தொடர்ச்சியாக அதிமுக தலைமை கழகமே ஒரு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியாக ஒரு விழா பூண்டுள்ளதான் சொல்ல வேண்டும். ஏன்னா பட்டாசு சத்துக்களும் தொடர்ச்சியாக இந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் தலைமை கழகத்துக்கு வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் நிலவுகிறது. மேலும் நாளை தினம் அல்லது நாளை மறுநாள் முறைப்படி சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடந்த பின்பு தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பொறுப்பேற்பார் என அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது.